ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா அதை எப்படி வந்து புளிப்பு இல்லாமல் நம்ம தோசை ஊற்றலான்றத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வானிலையில் இப்போ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ அதில் வந்து தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வந்து பொரியட்டும். நம்ம யூஸ்வலாக வந்து மாவு தாளித்து நம்ம இப்போ தோசை ஊற்றுறது தான் இப்போ இந்த ப்ராசஸ். கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ரவை, இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றணும். இதுதான். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக இருக்கும், புளிப்பு இல்லாமல் இருக்கும். இட்லி ஊற்றணும், பட் இட்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து கடலைப்பருப்பு இப்போ வந்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துட்ருக்கேன். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கேரட்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம். இப்போ வந்து ரவை போட்டு மெல்லமாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அந்த ரவை வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வறுபடட்டும். மாவோட குவான்டிட்டி தகுந்த மாதிரி ரவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவை அதிகமாக வேணும்னாலும் கூடுதலாக சேர்த்து நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் தோசை ஊற்றினா கொஞ்சமாக அந்த ரவை வந்து நல்லா மாவில் ஊறணும் இல்லைங்களா, அதுக்காக தான். நீங்கள் கலந்த உடனே தோசை ஊற்றினா வராது. அதனால் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. இப்போ இந்த மாவை நான் வறுத்துட்டு இந்த ரவையை நான் வறுத்துட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரவையோட மிக்சரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். சூப்பரான ரவை தோசை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட போகுது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றலாம். பாருங்கள், தண்ணி இப்படி தெளித்தா நல்லா இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்போ தான் தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் வந்து தோசை இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், சரியாக கல்லில் வந்து தோசை வரலைன்னா ஒரு காட்டன் துணியில் புளி வந்து அதில் வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா தோசை வந்து இருக்க நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கல் தான். இது நான் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு கல்லில் தோசை ஊற்றினா தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து கல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மாவை வந்து எடுத்து ஒரு தோசை ஊற்றலாம். நான் கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு தோசைன்றதால எப்போவுமே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்றுவேன். இப்போ அதை சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், தோசையில் இந்த சைட்ஸ்லாம் வந்து தானாகவே அப்படியே எழுந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் வந்து தோசையை வந்து திருப்பணும். அவசரப்பட்டு திருப்பாதீங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தோசையை வந்து திருப்பணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து தோசை எடுக்க வருது பாருங்கள். சூப்பரான ரவா தோசை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இட்லி பொடி கூட நல்லா தூவிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி தூவினாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூட சட்னி, குருமா, இந்த மாதிரி என்ன சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பாய்.